நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க கால்நடை மாடுகளுக்கு ஏற்படுற அந்த மடி வீக்கம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம வீட்டில் சரி செய்யணும் அப்படின்றதுக்கான 2 இயற்கை மருந்து தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற மருந்தை முறையான என்ன அளவில் சொல்கிறனோ அந்த அளவில் நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் சரியாகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம உழவர் சாரல் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கால்நடை சார்ந்த வீடியோஸும் நிறையா போட்டிருக்கோம். வீட்டிலே கால்நடைகளுக்கு ஏற்படுற நோய்களுக்கான தீர்வு, இயற்கை மருந்து எல்லாமே போட்டிருக்கோம். அதை கால்நடை பராமரிப்புன்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசாங்க திட்டங்கள், விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களோ அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம விவசாயமும் கால்நடைகள் சார்ந்த வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கோழி வளர்ப்பு சார்ந்த வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இந்த மாதிரி போடுற இந்த நாட்டு மருந்து, இயற்கை மருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லபடியாக சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேங்க. பர்சனலாக நிறைய பேர் நம்ம சேனலுடைய ஐடிக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமாக இருக்குது. அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போவும் இந்த மடி நோய்க்கு மடி வீக்கம் பார்த்திங்கன்னா, கால்நடை பராமரிப்பில் ரொம்பவே கஷ்டப்படும். கால்நடை அப்படின்ட்டாலே அதுவும் நம்ம வீட்டில் வளர்க்குற மாடுகளுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுவும் பால் கறக்கிற மடியே வீங்கியிருந்தால் இன்னுமே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த கோடை காலங்களில் அது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத நான் 2 மருந்து சொல்கிறேன். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்லுவேன். ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க. இந்த மடி வீக்கம்ன்றது மடி பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். பால் கறக்க முடியாது. அப்படி இல்லைன்னா மடியை போய் நீங்கள் பிடிச்சாலே மாடு உதைக்கும், பால் கறக்க விடாது. அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் மடி ஏதோ பிரச்சனை இருக்குது, கல் மாதிரி இருக்குனாலே அதுதான் மடி வீக்கம். அது நீங்கள் சரி செய்யணும். அது 2 மருந்து சொல்கிறேன். முதல் மருந்து சோற்று கற்றாழை எடுத்துக்கோங்க. ஒரு முழம் அளவுக்கு சோற்று கற்றாழை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. விராலி மஞ்சள் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாக்கு, வெத்தலை பாக்குக்கு போடுற அந்த சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு அரை பாக்கு இருக்குல்ல, கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, அதில் அரை பாக்கு அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் சுண்ணாம்பையே தவிர்த்துடுங்க. கரெக்டாக உங்களால் அரை கொட்டைப்பாக்கு சைஸுக்கு உங்களால் சுண்ணாம்பு எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க, கூடுதலாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ண, இல்லை எனக்கு சுண்ணாம்பு கிடைக்கல, ஏன்னா இப்போல்லாம் யார் வெற்றலை பாக்கு போடுறாங்க, நம்ம வீட்டுக்கு வர ஆயா பாட்டிங்கெல்லாம், அதனால் கடையில் போய் வாங்குறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கற்பூரம் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக விளக்கு படைக்கிற அந்த கற்பூரம் இருக்கு இல்லையா, வீட்டில் சாமிக்கு படைக்கிற அந்த கற்பூரம், அந்த கற்பூரம் ஒரு சின்ன சைஸ் கற்பூரமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இந்த பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இல்லை இந்த வட்டமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கற்பூரமாக இருந்ததுன்னா அதில் அரை எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு இந்த சோற்று கற்றாழையை தோல் நீக்க வேண்டாம், அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. தோல் நீக்காமல் கட் பண்ணி போட்டு இந்த மஞ்சள், இந்த சுண்ணாம்பு இல்லை கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சிடுங்க. நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கரண்டி தேங்காய் எண்ணெயும் ஊற்றி இன்னொரு தடவை மிக்சரில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. நல்லா அப்படியே லிக்விட் பேஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மாடுகள் போயிட்டு அந்த மடியை வெது வெதுப்பான தண்ணீர், எப்படியும் வீக்கமாக இருந்ததுன்னா தொட விடாது மாடு, அதனால் யாரோடைய உதவியாவது பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு நல்ல துணியை வச்சோ இல்லை கையாலியோ வெது வெதுப்பான நீரில் முதல்ல மடியை சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நல்லா தடவி விட்டுருங்க.
நல்லா ஃபுல்லாக படுற அளவுக்கு எல்லா இடத்துலையும் 4 காம்பு மேலே மடி சைடு எல்லா இடத்துலையும் வந்து கால் பகுதிக்கிட்ட இருக்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தடவி விட்டுருங்க. காலையிலையும் மாலையிலையும் வந்து இதை தடவி விடுங்க. ஒரு தடவையும் நீங்கள் தடவும் போது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தடவணும். சரியா? அது காலையில் செஞ்சு வச்சுட்டு சாயங்காலம் மீதி இருக்குதுன்னு எடுத்து தடவக்கூடாது. புதுசாக தயார் செஞ்சு தான் வந்து தடவணும். நல்லா தடவி விட்டுருங்க. இது வந்து ஒரு மருந்து. இன்னொரு மருந்து வந்து தவசி முருங்கை. தவசி முருங்கையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தவசி முருங்கையும் கல்லுப்பு எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதையுமே வந்து நீங்கள் தடவி விடலாம். இதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதே மாதிரியே மடியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான நீரில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் தடவி விடலாம். இதுவும் வந்து காலை அல்லது மாலை தடவி விடலாம். சரி, நீங்கள் 2 மருந்து சொல்லியிருக்கீங்க. காலை ஒரு மருந்து மதியம் மாலை ஒரு மருந்து தடவலாமா, இல்லை ஒரே மருந்து தான் காலை மாலையும் தடவணுமா, எத்தனை நாள் தடவணும் அப்படின்னு உங்கள் கேள்வி இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து உங்களுக்கு தவசி முருங்கை கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து ஒரு வேளை வந்து காலை இந்த சோற்றுக்கற்றாழை மருந்து தடவுறீங்கன்னா மாலையில் வந்து தவசி முருங்கை மருந்தை தடவி விடுங்க. 3 நாள் தடவுங்க. இல்லை உங்களுக்கு கிடைக்கல, நான் வெறும் சோற்றுக்கற்றாழை தான் எனக்கு கிடைக்குது, தவசி முருங்கை கிடைக்கல அப்படின்னா காலை மாலைன்னு வந்து ஒரு மருந்தையே வந்து காலை மாலைன்னு 3 நாள் தடவலாம். இல்லை 2 மருந்துமே என்னால் தயாரிக்க முடியும் அப்படின்னா காலை ஒரு மருந்தும் மாலை ஒரு மருந்தும் வந்து 3 நாள் தொடர்ச்சியாக தடவி விடுங்க. இல்லை எனக்கு சோற்றுக்கற்றாழை கிடைக்கல, தவசி முருங்கை மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு மருந்து மட்டும் கூட நீங்கள் 2 வேளையும் ஒரே மருந்தையும் தடவலாம். ஒரு வேளைக்கு ஒரு மருந்து, இன்னொரு வேளைக்கு ஒரு மருந்துன்னு கூட தடவலாம். எப்படி தடவினாலும் காலை மாலைன்னு 2 வேளை மட்டும்தான் தடவணும். சொன்ன மாதிரியே சுத்தம் பண்ணிட்டு தான் தடவணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 நாள் தடவினா போதும். 3 நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக தெரியும். இது நடுவில் வந்து நீங்கள் வேணால் வந்து மதிய நேரத்தில் வந்து ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி கூட ஒத்தனம் கொடுத்து விடலாம். ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப் வந்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி கூட ஒத்தனம் கொடுத்து விடலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வீக்காக இருந்தாலே நமக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப வந்து கொடுக்கக்கூடாது, லைட்டாக கொடுத்தா போதும். ஸோ நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக பலன் கொடுக்கும். மடி வீக்கம் வந்து சரியாயிடும். கால்நடை வந்து மாடு வந்து நார்மலாக ஆகிடும். சரியா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.